ஓ முருகா, வெற்றிவேல் முருகா. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, என்னை இன்று அலட்சியமாக நினைத்து தள்ளிவிட்டு சென்று விடாதே. உனக்கு ஒரு முக்கியமான பதிவைத்தான் கொண்டு வந்துள்ளேன். இன்று ஒருவரை இழக்கப் போகின்றாய். உன்னுடைய வாழ்க்கையில் மிகவும் முக்கியமான நபரை இழக்கப் போகின்றாய். பல பிரச்சனைகளால் இன்று நீ உடைந்து போகப் போகின்றாய். உன்னை விரும்பும் அந்த உறவு உன்னை வேண்டாம் என்று தூக்கி எறிந்துவிட்டு செல்லும் நேரம் இன்றைய நேரம். இன்றைய நாள் உனக்கு மிகுந்த கஷ்டத்தை தரக்கூடிய நாளாக இருக்கின்றது. விதி உன்னுடைய வாழ்க்கையில் மாறி மாறி விளையாடி கொண்டிருக்கின்றது. ஆனால் நீ எக்காரணம் கொண்டும் அவரை இழந்துவிடக்கூடாது. இன்று கோபத்தினாலும் பல பிரச்சனைகளினாலும் சூழ்நிலை சரியில்லாத காரணத்தினாலும் விதியாலோ சதியாலோ உன்னுடைய விரும்பும் துணை நீ வேண்டாம், இனி என் வாழ்க்கைக்கு நீ தேவையில்லை என்று கூறி உன்னை விட்டு விலகி செல்ல முயற்சிப்பார். அப்பொழுது நீ மௌனமாக இருந்துவிடு. இன்றைய தினத்தில் நீ எதையுமே பேச வேண்டாம், எதற்கும் கோபப்பட வேண்டாம். என்ன நடந்தாலும் நடக்கட்டும் என்று பொறுமையாகவும் அமைதியாகவும் இருந்துவிடு. இன்றைய தினத்தில் நீ எதை பேசினாலும் அது தவறாகவே முடியும். அதனால் இன்றைய முழு தினமும் நீ பொறுமையாக இருந்துவிடு. நாளை அல்லது நாளை மறுநாள் நீ விரும்பும் அந்த நபரிடம் உன்னுடைய சூழ்நிலை என்ன, நீ எதற்காக அப்படி செய்தாய் என்பதற்கான விளக்கத்தை கொடு. அவர் புரிந்து கொள்ள முயற்சி செய்வார். இன்று நீ ஏதாவது பேசி அந்த முயற்சி அனைத்தும் வீணாகிவிடும். சண்டை மென்மேலும் அதிகரிக்கத்தான் செய்யும். எனவே இன்று அமைதியாக இருந்துவிட்டு பின்பு என்ன நடக்கிறது என்பதை பார்த்துக்கொள். இன்று உன் துணையை பிரியும் நேரம் வந்தாலும் உன்னுடைய துணையை நீ நிரந்தரமாக பிரிந்துவிடக்கூடாது. அவர் இல்லாமல் உன்னால் வாழ முடியாது. நீ இல்லாமலும் அவரால் வாழ முடியாது. கோபத்தின் உச்சிக்கு சென்றதனால் சில வார்த்தைகள் தவறாக உபயோகித்து விட்டார். ஆனால் மனதிலிருந்து வரும் வார்த்தைகள் அல்ல. அவர் மனதால் உன்னை வேண்டாம் என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் அவரும் உன் மீது அளவு கடந்த அன்பை வைத்திருக்கின்றார். உன்னை உண்மையாக நேசிக்கின்றார். சில சூழ்நிலை கைதியாக அவர் இருக்கும் தருவாயில் அவரை அறியாமல் அவள் பல வார்த்தைகளை பேசிவிட்டார். அதையே நீ மனதில் வைத்து கொண்டு இருக்க வேண்டாம். அனைத்தையும் விட்டுவிடு. அவரை மட்டும் விட்டுவிடாதே. அவரை மட்டும் ஒரு நாளும் இழந்து விடாதே. அவர் உனக்கானவர், உனக்காக படைக்கப்பட்டவர், கடவுளால் இணைக்கப்பட்டவர். ஒரு சிறு கோபத்திற்காக அவரை இழந்துவிட்டு பின் வாழ்க்கை முழுவதும் வருத்தப்படாதே. ஓம் முருகா, வெற்றிவேல் முருகா.